மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். உங்களுக்குள்ள உண்டாகிற ஐடியாஸ், உங்களுக்குள் உருவாகும் ஆலோசனைகள் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நன்றாக ஜெபித்து தேவனோடு உறவாடும் பொழுது, உங்களுக்குள்ள நீங்கள் அமர்ந்து நிற்கும் போது, இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாம், இதை இப்படி இந்த புதிய காரியங்கள் செய்யலாம் என்று சிந்தனை நிரம்பினால் அது பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும். அவைகளை எண்ணங்களாக தேவன் உங்களுக்குள்ளே கொடுக்கிறார். அவைகளை செயல்களாக மாற்றுவதற்கு நீங்கள் ஜெபத்திலே தரித்து நிற்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு சில ஆலோசனைகளை கொடுப்பார். இந்த வேலைக்கு நீ போகலாம், இந்த பிசினஸை எடுத்து பண்ணலாம், அல்லேலூயா, இப்படி இந்த பிசினஸை நீ வளர்ச்சி பாதையிலே கொண்டு போகலாம் என்று தேவன் உங்கள் எண்ண அலைகளை தட்டி எழுப்புவார். நீங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தால், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசகராக நிற்பார். Do you have time to listen to the Holy Spirit? Hallelujah. If you really have time to listen to the Holy Spirit, God will guide you. He will be your counselor. Hallelujah. உங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை கேட்பதற்கு நேரம் இருந்தால் உங்களுக்கு ஆலோசகராக தேவன் வந்து நிற்பார். உங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுப்பார். நீங்கள் ஜெபத்திலே வேரூன்றி நிற்கும்போது, வேத வாசிப்பிலே நிற்கும்போது, உங்கள் எண்ணங்களில் வருகிற எல்லா எண்ணங்களும் பரிசுத்த ஆவியால் உண்டானதாக இருக்கும். அப்பொழுது அவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்.